ஏ சரளா, என்னம்மா? இங்க வா. வரேம்மா. எதுக்கடி அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்க? அவ யாருன்னு தெரியும்ல? அவளுக்கு என்ன பேருன்னு தெரியும்ல? நிறை மாத கர்ப்பிணியா இருக்க நீ அவ பக்கத்துல போய் நிக்கலாமா? ஏண்டி, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க வேணாமா? இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அவளை அபிராமினா கூப்பிடுறாங்க, மலடின்னு கூப்பிடுறாங்க. தாயே பாளையத்தம்மா, என்னோட வேண்டுதலுக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? என்னோட விரதத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனையம்மா இது? நீயே சொல்லுமா. இந்த ஊரார் சொல்றாங்க, இந்த உலகம் சொல்லுது, இந்த ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. எதுக்காக எங்க அப்பா என்ன இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனாரு? எங்க குடும்பத்தோட குலதெய்வம் நீ இங்க இருக்கிறதுனால தானே எங்க அப்பா என்ன இங்க கல்யாணம் பண்ணி அனுப்புனாரு. 10 வருஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காம இருக்கியம்மா. இது நியாயமாம்மா? பாளையத்தம்மா, சொல்லுமா, இது நியாயமாம்மா? இந்த ஊருக்காரங்களும் உறவுக்காரங்களும் என்ன மலடி மலடின்னு சொல்றாங்களே, அது உன் காதுக்கு விழலையா? காலையில நான் எழுந்ததும் என் வாயில வர முதல் வார்த்தை பாளையத்தம்மா பாளையத்தம்மான்னு உன் பேரு தானம்மா நான் சொல்றேன். என்னை எதுக்காக சோதிக்கிற? சொல்லுமா. நான் தினந்தோறும் உன் கோயிலுக்கு வந்து நான் உனக்கு அர்ச்சனை பண்றேன். ஆனா எங்க வீட்டுல என் மாமியார் எனக்கு அர்ச்சனை பண்றாங்க. என்னன்னு மலடி மலடின்னு நான் அந்த குடும்பத்துக்கு வந்த துரதிருஷ்டம்னு என் மாமியார் சொல்றாங்களே, அது உன் காதல விழலையம்மா? சொல்ல பாளையத்தம்மா, அது உன் காதுக்கு விழலையா? அடியே சண்பகம், நான் பெத்த மகளே, அவ எங்க இருக்கா? அம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன். நான் உன்னை கேக்கலடி, அவ எங்க? அம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன். அவ எங்க? அம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன். நான் உன்னை கேக்கலடி, அவ எங்க? அம்மா, நான் உன் முன்னாடி தானம்மா நிக்கிறேன். 4 பேரும் என் வயித்துல எதுக்கு வந்து பிறந்தீங்கன்னே தெரியல. நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 10 வருஷமா கால்ல சலங்க கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்காளே, அவ எங்கன்னு கேக்குறேன். அம்மா, அண்ணிய தானே கேக்குறீங்க? இந்த குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு பாளையத்தம்மன் கோயிலுக்கு போய் மணி அடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா ஒன்னும் கோயிலுக்கு போகல, பாளையத்தம்மனுக்கு மேடம் பால் கூட எடுக்க போயிருக்காங்க. ஏய், என்னடி 2 பேரும் நக்கல் பண்றீங்க? அண்ணிய கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்க. என்னங்கடி ஆசை அன்னைக்கு ஆதரவு கர நீட்டுறீங்க? வாய ஒடிச்சிருவேன். அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அண்ணி என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாங்களோ அண்ணில இருந்து எதுக்கு இப்படி கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? நீ ஆசையா கொஞ்சிற அண்ணி 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெத்து மடியில போட்டிருந்தாள்னா நான் ஏண்டி கரிச்சு கொட்டுறேன்? அது மட்டும் இல்லடி, கல்யாண வயசையும் தாண்டி நான் பெத்த 4 பொண்ணுங்களும் கழுத்துல தாலி ஏறாம இப்படி கன்னியாவே இருக்கீங்களே, அதுக்கு யார் காரணம்? நீங்க ஆசையா கொஞ்சறீங்களே, உங்க அண்ணி தாண்டி காரணம். அவதான் காரணம். மா, நீங்க பண்ற டார்ச்சரை தாண்டி அண்ணி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்நேரம் வேற யாராவது இருந்திருந்தா பிறந்த வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லம்மா, உன்ன மாதிரி குணம் இருந்திருந்தா கழுத்தை பிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் அண்ணனுக்கு நல்ல மனைவியா
உனக்கும் அப்பாக்கும் நல்ல மருமகளா இருக்காங்க. எல்லாத்தையும் விட எங்க 4 பேருக்கும் நல்ல அண்ணியா இருக்காங்க. கடைசியா சொல்றோம், அண்ணிய திட்டுறத இதோட நிறுத்திக்கோங்க. ஓஹோ, நான் நிறுத்திட்டா உன் அண்ணி குழந்தைய பெத்து என் கையில கொடுத்துருவாளோ? கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த பாளையத்தம்மாவே அண்ணி வயித்துல குழந்தையா வந்து பிறக்க போறாங்க. இது நிச்சயம் நடக்குமா? நடக்கலனா உன் அன்னிக்கு ஆயுள் தண்டனைய நான் தான் கொடுக்க போறேன். அம்மா நீ சொல்றது புரியலையே. அவ பிறந்த வீட்டுக்கே திரும்ப போய் ஆயுள் தண்டனைய அனுபவிக்க போறான்னு சொல்றேன். பாளையத்தம்மா, எனக்கு தண்டனை கிடைச்சா நீ சந்தோஷப்படுவியா? சொல்லு தாயே, சொல்லு. சொல்லுமா, சொல்லு. நான் பொறுக்கும் போதே தாயை இழந்தவ. எனக்கு விவரம் தெரிஞ்சதும் எங்க அப்பா கிட்ட போய் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு போட்டோவை காமிச்சு இவங்க தாமா உன் தாயின்னு சொன்னாரு. அது யாரு தெரியுமா? அந்த போட்டோல இருந்தது யாரு தெரியுமா? அது உன் போட்டோமா. நீதான் என் தாயின்னு எங்க அப்பா அன்னைக்கே சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை நான் என் தாயா நினைச்சிட்டு இருக்கேம்மா. உன் மகளுக்கு ஒரு சோதனை வந்தா நீ கை விட்டுருவியா? சொல்லு பாளையத்தம்மா, நீ கை விட்டுருவியா? நீ தானே என்ன பாத்துக்கணும். நீ என் தாய் இல்லையம்மா. இந்த மகளுக்கு ஒரு கலங்கம் வந்தா நீ தானம்மா காப்பாத்தணும். நான் என்ன தப்பு பண்ணம்மா? சொல்லு தாயே, சொல்லு. வேப்பிலக்காரி பாளையத்தம்மா, சொல்லுமா, நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு இனிமே குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். இந்த ஊரும் உலகமும் சொல்ற மாதிரி இனிமே நான் மலடியாவே இருந்துட்டு போறேன். இப்போ நான் 48 நாள் விரதம் இருந்து பால் குடம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாலாபிஷேகம் பண்ணிருக்கேன். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனதுனாலதான் என் புருஷனோட தங்கச்சிங்க 4 பேருக்குமே இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் நடக்கலன்னு என் மாமியார் குடும்பம் சொல்லுது. அம்மா பாளையத்தம்மா, விரதம் இருந்து கேக்குறேன், கடைசியா கேக்குறேன், என்னோட வேண்டுதல நிறைவேத்து. என் மூத்த நாத்தனாருக்கு இது வரைக்கும் எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க. இது வரைக்கும் கல்யாணம் கை கூடல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இந்த சம்பந்தத்தையாவது நீ நல்லபடியா நடத்தி வைக்கணும். இதுதாம்மா என் வேண்டுதல். இன்னைக்கு வர அந்த மாப்பிள்ளையே என் நாத்தனாருக்கு நல்லபடியா முடிச்சு வைமா. நிறைவேற்றி வைமா. அந்த மாப்பிள்ளை நல்லபடியா அமையணும். அவளுக்கு கல்யாணம் ஆகணும். நிறைவேற்றி வைமா, நிறைவேற்றி வை.
நாகப்பா வந்துட்டியா? வந்துட்டியோ? டேய், அந்த வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுதுடா. அது நடக்க கூடாது, நடக்க கூடாது. அந்த வீட்டு பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்கடா. அது நடக்க கூடாது, நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. நாகப்பா அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லடா, வேற எந்த ஜென்மத்திலையும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய நாம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். விடாத, கிளம்பு கிளம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள நாம போகணும். வேகமா போப்பா. போயிட்டு தானப்பா இருக்கேன். இந்த ஸ்வீட் வாங்குற வேலையெல்லாம் நேத்தே வச்சிருக்க கூடாதப்பா. கடைசி நேரத்துல தான் நீ எல்லா வேலையும் வச்சிருக்கப்பா. செல்வம், என்னப்பா அது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னதும் பைக் கூட தொந்தரவு பண்ணுது. பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. பாளையத்தம்மனுக்கு 48 நாள் விரதம் இருந்து அபிராமி இப்ப கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு புரோக்கருக்கு ஃபோன் பண்ணு. யாருப்பா போன்ல? பா நல்ல சகுனம்ப்பா. அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்களா? இங்க பாருங்க, புரோக்கரே லைன்ல வர்றாரு. கேளு கேளு. ஒரு நிமிஷம் பண்ணி பேசு. ஹலோ, நான் புரோக்கர் பொன்னுசாமி பேசணுமுங்க. ஏங்க அதான் நல்லா தெரியுது, போன்ல தான் உங்க பேர் வருதுல்ல. ஓ, நான் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போயிட்டுங்களா? ரொம்ப நன்றிங்க. அது சரி, நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க முதல்ல அது சொல்லுங்க. அது நம்ம செட்டிப்பாளையம் பிரிட்ஜ் இருக்குது பாத்தீங்களா, அதை தாண்டி இறங்கிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்னா சேர்ந்த பஸ்ல வந்துட்டு இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோமுங்க. சரி சரி அப்பா, 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருவாங்களாம். சரியா? சரி, அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயாகணும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. சரி கிளம்பு. பாளையத்தம்மனை கும்பிட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. அப்பா நல்லா தகணும். ஆமாப்பா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஏப்பா சங்கரலிங்கம், என்னையா இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாமே? சொல்லுங்க ஐயா, இது எத்தனாவது மாப்பிள்ள? 5ஆ 6ஆ 7ஆ? யோ, எத்தனாவது மாப்பிள்ளை இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போயா. என்ன இப்படி கோச்சிக்கிற? அப்பா நீ இருங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போ உள்ள. அந்த ஆள் கிடக்குறான், போ. ஏதாவது பேசிட்டு இருப்பான், போ. போடா, வந்து கவனிக்கிறேன். அப்புறம் வந்து பாத்துக்கிறான். அப்புறம் செல்வம், கோயிலுக்கு போயிருக்கிற அபிராமிய சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துட்டு அவ கையால காஃபி போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுங்க கொடுங்க, நல்லா கொடுங்க. ஏற்கனவே வந்த மாப்பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ற அபிராமி அபிராமி அவ கையால வடை பாயசத்தோட சமைச்சு சாப்பாடு போட்டா என்ன ஆச்சு? 6 மாப்பிள்ளைங்களும் அம்போ தலையெழுத்துப்பா. என்ன சத்தத்தை காணோம்? உங்களுக்கு உண்மையை சொன்னா கசப்பாதான் தெரியும். ஏன்னா மருமகளை தலைமையில வச்சு தாண்டவம் ஆடிட்டு இருக்காருல்ல எனக்கு வாச்ச புருஷன். போதுமா ராமாயணம்? அங்க பாளையத்தம்மனுக்கு 48 நாள் விரதம் இருந்து பால் குடம் ஏந்தி பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. நீ வேணா பாரு, இன்னைக்கு வர மாப்பிள்ள கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்குவாரு. நிச்சயமா அவளோட வேண்டுதலும் பலிக்கும். அண்ணே, அண்ணி என்ன புதுசாவா வேண்டுதல் பண்றாங்க? ஏய், என்ன பேசுற நீ? ஆமா, 10 வருஷமா உங்க வீட்டுக்காரம்மா வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு நல்லது எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. பாத்தீங்களா, அம்மா புத்தி அப்படியே இருக்கு பாருங்க. டேய் வாய மூடுறா. அவ சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு கரெக்டா சொல்ற பாரு. சின்ன பொண்ணு, உன் செல்ல பொண்ணு புத்தியில மட்டும் இல்ல, அவ திமிர்லயும் ஒன்னே உரிச்சி அடிச்சுக்கிட்டு வந்திருக்கா. நல்ல ஜால்ரா போடுறா. அப்பா, யாழ் நீ ஒண்ணும் ஜால்ரா போடல, நீங்க தான் ஜால்ராவ இந்த வீட்டு மருமகளுக்கு போட்டுட்டே இருக்கீங்க. ஏய் வாய மூடு. என்ன அப்பா மரியாதை பேசுற? பல்லு எல்லாம் உடைச்சிடுவேன். டேய், உன் தங்கச்சிங்க சொல்ற மாதிரி உன் பொண்டாட்டியோட வேண்டுதல் என்னைக்கு பழிச்சிருக்குடா? உன் பொண்டாட்டி 48 நாள் இல்ல
480 நாள் விரதம் இருந்தா கூட இந்த வீட்ல எதுவுமே நல்லது நடக்காது. டேய், உன் பொண்டாட்டி எதிரில தாண்டா சொல்றேன். இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்கவே நடக்காது. இவளுக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சிங்க யாருக்குமே கல்யாணம் நடக்கவே நடக்காது. எங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, அண்ணி இப்படி திட்டுறத முதல்ல நிப்பாட்டு. அண்ணி, நானும் வழக்கமா சொல்றதான் இப்பயும் சொல்றேன். அம்மா பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்படிதான், அவங்கள மாத்தவே முடியாது. தாய் இல்லாத நான் அவங்கள தாயா நினைக்கிறதுனாலதான் அவங்க பேசுற எல்லாத்தையும் நான் சாதாரணமா எடுத்துக்கிறேன். ஓ, சீரியஸா எடுத்துக்கிட்டா இந்த வீட்டை விட்டு உன் பிறந்த வீட்டுக்கு போயிடுவியோ? பேசாம இருக்கே மணி. அபிராமி, அவங்க பெத்த பொண்ணுங்களையே நல்ல பொண்ணுங்கன்னு அவங்க வாயாலே என்னைக்குமே சொன்னதில்லை. ஆனா என் அம்மாவை நீ உன் அம்மாவை நினைக்கிறேன்னு சொன்ன பாத்தியா, அப்பவே நீ எங்கேயோ உயர்ந்துட்ட. அவங்களை விட்டுதே இல்ல. அபிராமி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. நீ போய் செண்பகத்தை முதல்ல ரெடி பண்ணுமா. போமா. அபிராமி, அதான் அப்பா சொல்றாருல, நீ சீக்கிரமா கூட்டு போயிட்டு செண்பகத்தை ரெடி பண்ணு. போ. சரிங்க. அவங்க பேசுறத எதுவும் நினைச்சிட்டு இருக்காத. நீ போ. இதான் பொண்ணு வீட்டுக்காரங்க ஏரியா. இங்க இருக்கிற எல்லா வீடு அவங்க வீடு. அப்படியே ரைட்ல போ, ரைட்ல போ, ரைட்ல போ. இங்கே நிறுத்து, பஸ் உள்ள விட மாட்டாங்க. அட நிறுத்துப்பா. பொண்ணு வீடு வந்தாச்சு, இறங்குங்க. எல்லாரும் சட்டுப்பட்டு கீழே இறங்கி வாங்க. அட வேகமா வாங்க, மாப்பிள்ளாம கூச்சப்பட வாங்க. வாங்க வாங்க. செண்பகம், இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. மாப்பிளை பாரு, மாப்பிளை பாரு. ஆமா, ஏன் என் முன்னாடி தட்டு வைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி, தானியலட்சுமி, பாகியலட்சுமி, வீரலட்சுமி, தைரியலட்சுமி, மொத்தத்துல நீங்க ஒரு அஷ்டலட்சுமின்னு தெரிஞ்சுதாங்க தாம்பூல தட்டத்தை உங்க முன்னாடி வச்சிருக்காங்க. ஸ்வீட்டு காரம் எல்லாம் நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என் வீட்டுக்காரர் எதுக்காக கேக்குறாரு தெரியுமா? அவரே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுக்காக தான் கேக்குறாரு. அவரு எங்கம்மா வாங்கி கொடுத்தாரு? எல்லாத்தையும் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அவர் சும்மா தான் நின்று இருந்தாரு. சும்மா இருடா. புரோக்கர் சார், மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். தம்பி கேக்குறாங்கல்ல, வெடுக்குன்னு சொல்லி போடு. அட, பொண்ணு போட்டோ பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே என் பையன். பொண்ணு யாருக்கு தான் பிடிக்காது?